ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள மே 16ஆம் தேதியான நாளைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய அண்ணாவோட மாமன் திரைப்படம் வெளியாக போகுது. மாமன் திரைப்படம் இதுவரையும் முதல் நாள்ல இந்த நேரம் முடிவுபடி அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் ஒரு தரமான வசூல் வேட்டை பார்த்தீங்கன்னா ஆடி இருக்குது. இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மாமன் திரைப்படம் எவ்வளோ கலைசியம் இருக்கு அப்படின்றதான் டீட்டெயில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சூரிய அண்ணாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு யாரெல்லாம் மாமன் திரைப்படம் பார்க்க போறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் முடிவுபடி 185 ஷோ போறது உறுதியாக இருக்குது. 6739 டிக்கெட் விற்பனை இருக்குது. இதன் மூலம் 11,34,000 வரையும் கர்நாடகாவில் இந்த நேரம் முடிவுபடி மாமன் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 921 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 51,278 டிக்கெட் விற்பனை இருக்குது. இதன் மூலம் 70,51,000 வரை தமிழகத்தில் மாமன் திரைப்படம் முதல் நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா சந்தானம் நடிப்பில் வெளியாக உள்ள டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் முதல் நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரும். மாமன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூலா முறியடிச்சதா இல்லை அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துடலாம். நாளைக்கு மட்டும் 4 திரைப்படம் பார்த்தீங்கன்னா புதிதாக வெளியாக போகுது. நீங்க எந்த திரைப்படத்திற்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.